விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்லுலி. நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அர்த்தம் ஒன்று நமக்கு வேணும். நம்ம எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று தேடிப்போம். அது கனவுங்களா, ஆசைங்களா, கொள்கைங்களா, குறிக்கோள் அப்படிங்களா, லட்சியம், இப்படி வேணால் இருக்கலாம். அது பேர் வச்சுப்போம். எல்லாமே ஒரு கயாட்டிக் ரேண்டமான ஈவெண்ட் மாதிரி, வாழ்க்கை மாதிரி தோணும். அதில் ஒரு மீனிங் கண்டுபிடிச்சிக்க ஆசைப்படுற ஒரு ஹியூமன் பீயிங் வந்து மனுஷன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு பர்பஸ் ஒன்று, கோல், டிசைர்னு ஒன்று கொண்டு வரும். அது நம்ம யார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஒன்று மேலாத நம்மளை வந்து நமக்கு ஒரு செல்ஃப் கொடுத்து, இமேஜ் கொடுத்து, பேர் கொடுத்து, வீடு கொடுத்து, ஒரு சோறும் கொடுத்து, குடும்பம் கொடுத்து, எல்லாம் கொடுக்கும். அதுக்கு நம்ம உழைச்சிக்கிட்டு இருப்போம். அந்த பேரை, அந்த இமேஜை காப்பாற்றுறதுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு மிராஜ் மாதிரி. நேரமும் கஷ்டப்பட்டு அதை நம்ம மேய்ச்சிக்கிட்டு இருக்காம, நம்ம பேர், நம்மளோட பதவி, நம்ம போகிற வேலை, நம்ம என்னவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம யாருன்னு சொல்கிறது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்கும். ஒருத்தருக்கு பெயிண்டர் ஆகணும், ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கணும், ஒருத்தர் வேலைக்கு போவார், ஒருத்தர் பஸ் கண்டக்டராக இருப்பார், இன்னொருத்தர் வந்து ஆஃபீஸில் வேலை பார்ப்பார், இன்னொரு ஐடியில் இருக்கலாம். அதில் எல்லாருக்குமே அவங்க வேலை வந்து அவங்க கோலாக கூட இருந்திருக்காது. இப்போ எனக்கு வந்து படம் எடுக்கணும்னு ஒன்று ஆசையாக இருந்ததுனால நான் மற்ற வேலைக்கு பார்க்காம இதிலே நான் இருந்துட்டேன். சில பேருக்கு வந்து வேலை கோலாக இருக்காது. எனக்கு நல்ல வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருந்திருக்கும், நல்லா சம்பாதிச்சா போதும். சில பேருக்கு எப்படின்னா எஃபெக்ட் வந்து அவங்களோட இதுவாக இருக்கும். நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கணும், எங்கள் அப்பா டார்ச்சராக இருந்தால் நான் நல்ல அப்பாவாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு பையனுக்கு ஒரு குழந்தையாக, நல்ல ஒரு பையனுக்கு ஒரு அப்பாவாக இருக்கணும், என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும், நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும், நல்ல ஒரு கல்யாணம் ஆகணும், ஒரு 5 கார் வாங்கணுங்க. இது மாதிரி அதாவது வெறும்னே நம்மளோட கோலு, பேஷனை மட்டுமே இல்லாமல் என்ன மாதிரி இருக்கலாம். அது வந்து நம்மளோட வாண்ட் அப்படிம்பாங்க. என்ன தேவை வாழ்க்கையில், நமக்கு என்ன ஆசை, அதுக்கு தான் இவ்வளோ சுற்றினேன். உங்கள் எல்லோரையும் சும்மா அப்படி கண்ணை மூடி ஒரு 5 செகண்ட் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆசை? ஓகேவா? அது கண்ணை முன்னே உங்களுக்கு எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுற, அதுதான் உங்களை வந்து ஸ்கூலில் இருந்து குழந்தை எதுவும் ட்ரைவ் பண்ணிட்டே இருந்திருக்கும். எனக்கு வந்து சினிமா பைத்தியம் முடிச்சது. எனக்கு செல்வராகவன் படம் பார்த்துட்டு என்ன மாதிரி பேருக்கு பின்னாடி ஒன்று வந்துச்சு. அதுக்கு பின்னாடி நான் ஓடினேன், தேடினேன், பின்னாடி அலைஞ்சேன். இப்போ வரைக்கும் அது ஒன்று தான் ட்ரைவ் பண்ணுது. காலையில் எந்திரிச்சா நம்ம பாடுக்க வந்திருக்கோம், ஆசைப்பட்டோம். அதனால தான் நம்ம காலேஜில் விஸ்காம் படித்தா வந்திருக்கோம். இன்றைக்கி போய் நம்ம போய் தேடணும், அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும், வேலை செய்யணும். இப்போ நீங்கள் எந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறவங்களாம் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். நம்ம ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், வீட்டை நல்லா பார்த்துக்கணும், இந்த வீட்டுக்கு லோன் அடைக்கணும், புது வீடு வாங்கணும், 2 கார் அது வாங்கணும், இல்லை இருக்கிறது நிம்மதியாக ஓட்டினா போதும், இப்படி ஒன்று இருக்கும். இது வந்து வாண்ட். உங்கள் அப்பாவெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களை நல்லா வளர்க்குறதே நிறைய பேருக்கு வாண்ட்டாக இருந்திருக்கும். எப்பா எனக்கு அடுத்து ஒரு குடும்பம் இருந்தாலே போதும், உங்களை மேய்க்கிறதுலே நான் என்னோடதை விட்டுட்டேன். அவன் நம்ம வீட்டில் இருக்க நம்ம அம்மா ஜென்ரேஷன் லேடிஸ் யாருக்குமே வாண்ட்டு கேட்டு பாருங்க இருக்காது. அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஆசை இருந்திருக்கும், எதுவுமே அவங்களால ஆயிருக்க முடியாது. ஒரு கல்யாணத்தை ஒன்று பண்ணிவிட்டு இந்த குடும்பத்தை நடத்துகிறதே அவங்களோட இதுவாக போயிடும். மாதம் ஓட்டுறதே எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய வாண்ட், அதுவே போதும். ஸோ இது ஒரு படிநிலை வாழ்க்கையில். சில பேர் அதுவாகவே கூட ஆயிருப்பாங்க. இப்போ சில பேர் டாக்டரே பேஷனாக இருந்திருக்கும், படித்து டாக்டர் ஆகிருப்பான். சில பேர் டாக்டர் ஆசையாக இருந்திருக்கும், டாக்டர் ஆகிருக்க மாட்டான், வேறு வேலைக்கு போயிருப்பான். இதையும் பார்த்துருப்பீங்க. நல்லா படித்து மார்க் எடுத்துருவோம், மார்க் கிடச்சிருக்காது, டொனேஷன் ஃபீஸ் கட்டு, அப்பாட்ட காசு வந்திருக்காது, வேறு வேலைக்கு போவான். போனாலும் மனசுக்குள்ளே எனக்கு ஆசை இருந்துச்சுங்க ஆனால் ஆக முடியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு ஆசையே இருக்காது, காசு கொடுத்து வீட்டில் சேர்த்துடுவாங்க. இந்த சில பேர்லாம் சும்மா இருக்குது, சரி எம்பிபிஎஸ் ஒன்று படிக்க வைப்போம் சொல்லிட்டு 50 லட்ச ரூபா கொடுத்து படிச்சுட்டு சும்மா வாமா அவனை எப்போ பேருக்கு கிளினிக் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், பணக்கார பசங்களுக்கெல்லாம். ஸோ நம்மளை அது ஒன்று தான் ட்ரைவ் பண்ணுது. நமக்கு ஏதாவது ஒரு ஆசை ஒன்று இருக்கும். ஆசையை தவிர தியானம் பண்ணு, கண்ணை முடிக்கும், அதெல்லாம் இந்த எபிசோடில் பேச வரல. ஸோ அது ஆன்மீகத்தை தள்ளி வச்சிடலாம். ஓகே, இது வந்து வாண்ட்டு, தேவை. ஓ
இது நோக்கி வேலை செய்கிறோம். நம்ம ஒரு ஆளுங்களை பழகிறதோ, நெட்வொர்க் பிடிக்கிறதோ, ஃப்ரெண்டு பிடிக்கிறதோ, யார்கிட்ட பம்போம், யார்கிட்ட கோவப்படுறோம், எதுவாக இருந்தாலும் இந்த வாண்ட்டை சுற்றியே தான் இருக்கும். அது தடவராமல் பார்த்துக்கோ. இப்போ மேனேஜர் உங்களை காண்டேத்துறான், அவனை அடிக்கணும்னு தோணையே அடிக்க முடியல. உங்களுக்கு இந்த வேலை மேலே ஒரு ஆசை ஒன்று இருக்குது. இது போதும், எனக்கு இந்த வீடு வேணும், உனக்கு இது காசு கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்கணும் ஆசை இருக்கிறதுனால தான் அங்கே ஒருத்தவங்களை என்ன வேணால் பேசலாம் தப்பிச்சிட்டு போகிறான். இது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வேறு ஒரு ஆசை இருக்கும். அவர் அந்த மேனேஜர் அவனோட பெரிய மேனேஜர்ட்டு அவர் அங்கே மூடிட்டு கை கட்டி நிற்கணும். இது ஒரு சைக்கிள் ஆஃப் செயின். இது மக்களுக்கு இந்த ஆசை இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னு தான் உலகம் ஃபுல்லாக கவர்மெண்ட்டுங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுங்க எல்லாமே வந்து ஜனங்கள் இப்படிலாம் ஒரு ஆசையை கிளப்புறது. தொடர்ந்து ஆடுங்க, சினிமா, படம், இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு என்டர்டைன்மெண்ட்டு போட்டு ஆசையை கிளப்பி பொருளை வாங்க, இதை வாங்கி இது வாங்கினா தான் நீ மனுஷன், ஒரு ஆப்பிள் வச்சா தான் நீ ஒரு பணக்காரன், இந்த ஒரு பிராண்டட் டிஷர்ட் போட்டால் தான் உனக்கு வந்துன்னு அவங்க காசு வந்து உங்களை வாங்க வைப்பாங்க. இந்த காசு கொடுத்தா இதுனா இந்த ஆசை. தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டெல்லாம் வாங்குகிற சம்பளம் எல்லாம் காஸ்ட்லியான சட்டை மட்டுமே வாங்குவான், ஃபுல் காசுக்கும். ஏன்னா சின்ன வயசில் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ராமா இருந்திருக்கும். நல்ல சட்டை தான் போட்டு வளரல, சம்பளம் வச்சுன்னா அப்படியே அவன் ஃபுல் காசும் சட்டை வாங்கிலாம் பார்த்துருக்கேன். நல்ல காஸ்ட்லி ஷர்ட் போடுவான், ஆனால் அடுத்த பாதி மாதம் சாப்பாடு காசு இருக்காது. ஆனால் அந்த ஒரு சட்டை போட்டு அவன் இந்த மாதம் சுத்தம் ஃபுல்லாக அவனுக்கு அது ஒரு ஆசையாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு அப்படி ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு, சினிமா எடுக்கணுன்னு இருந்துச்சு, இப்போ என் கதைக்கு வர எடுக்கணுன்னு இருந்துச்சு. தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்போயும் ஓடுறேன். எல்லாம் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போது இந்த வாண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை வந்துருக்கு, நீடு, தேவை. இது வந்து சினிமாவில் கதை எழுதும் போதெல்லாம் ஒரு கேரக்டருக்கு பார்க்கணும். எல்லா படத்துலையுமே அது இருக்கும். ஒரு கேரக்டருக்கு 2 இருக்கணும். என் கதை ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னா ஒரு வாண்ட்டு, ஒரு நீடு. அவனுக்கு என்ன வேணும், ஆனால் அவனுக்கு இப்போ என்ன தேவை, அவனுக்கு இப்போ வாழ்க்கையில் என்ன தேவை, இது வந்து 2மே இருக்கணும். அவனுக்கு என்ன தேவையோ அது இருந்தால் அவனோட வாண்ட் அவனுக்கு கிடச்சிரும். ஆனால் அதை மாட்டேன்னு ரொம்ப பிடிக்க இருப்பான், அதுவே அவன் தடையாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு 10 கோடி வேணும், ஆனால் கரெக்டாக அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க. கதை எழுதும் போது அவனுக்கு என்னென்னா அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்க வராது. கேட்டிருந்தான்னா 10 கோடி உடனே வந்துடும், கேட்க மாட்டான். அப்படி இருந்தால் தான் ஃபுல் கதை நீங்கள் எழுத முடியும். உடனே கேட்டு அப்பா கொடுப்பானா கதை முடிஞ்சிடும். பிடிவாதமாக இருக்கிறது தான் ஹீரோ எழுதணும்னா கடைசி கிளைமேக்ஸில் அப்பா கிட்டே போய் சாரிப்பா அப்படின்னு அவன் காலில் உளுந்து கட்டி பிடிச்சா அப்பா அந்த 10 கோடி கொடுப்பார். ஸோ அதுக்கான தேவை வந்து நமக்கு எல்லோரும் வாழ்க்கையில் தேவைன்னு முடிவு பண்ணலாம். இல்லைனா அப்பா எனக்கு நீ போதும், அந்த 10 கோடி வேணாங்களாம், எனக்கு அன்பு தான் முக்கியம், அவனுக்கு அன்பு தான் தேவைன்னு தெரிய வருது, எனக்கு இந்த பணம் தேவையில்லை, நீ என் கூட பேசணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தப்பா. இது மாதிரிலாம் படம்லாம் பார்த்துருப்பீங்க. 2 வச்சு தான் எழுதணும். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு வாழ்க்கையில் ஆனால் என்ன தேவை, இது 2 வேணும். இதை வச்சு தான் தேவையை ஏற்றுக்கிட்டால் ஒரு நல்ல ஹீரோ. அதெல்லாம் முடியாது, நான் கிடச்சிருக்கும் பிடிவாதமாக தான் இருப்பேன், ஆன்டி ஹீரோ, ட்ராஜடிக் ஹீரோ, பிரேக்கிங் பேடு, அவன்லாம் அவன் தான் குடும்பத்துக்காக எல்லாம் செய்கிறாமா, தனக்காக செஞ்சான், பணம் இருந்துட்டு எல்லாம் போதும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் வால்டர் வைட். ஆனால் கடைசியில் அது இல்லைன்னு தெரிய வரும். அவனுக்கு எது தேவையோ அவனுங்க கூட இருக்காது, கடைசியில் இருக்காது. ஸோ இது வந்து ட்ராஜிக் ஹீரோ. அடடா என்னப்பா இந்த விஷயத்தை மட்டும் பண்ணியிருந்துருக்கலாமே, பண்ணி தான் நல்லா இருந்திருப்பான். அவன் பிடிவாதம். பழைய படம் ரம்யா கிருஷ்ணன், அவளுக்கு வந்து ஈகோ. பழைய படமே லவ்வெல்லாம் கிடையாது, என்ன எப்படி நீ உன்னை வேணாங்களா. ஸோ அதுதான் சொல்லுவார், உனக்கு வந்து நீ வந்து இப்படி அன்பு வந்து கம்பல்ஷனில் கிடச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அது கிடைக்காது, கிடச்சிருக்க அவளுக்கு கிடைக்காது. அதை ஒத்துக்காமல் இறந்தும் போவாள். ஒத்துக்கிட்டா ஹீரோ கேரக்டர், ஒத்துக்கலைன்னா வில்லன் கேரக்டர். கிடச்சிருக்கும் அப்படியே பிடிவாதமாகவே இருப்பாங்க. ஹீரோவும் அப்படி இருந்தால் அவன் ஆன்டி ஹீரோ. இது முடிஞ்சு போச்சு கதை. காதல் கொண்டையில் வினோத்து கடைசி வரைக்கும் அன்பு வந்து வலுக்கட்டாயமாக வராது அப்படிங்கிறது அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு புரியுது அனிதா, நீ என் ஃப்ரெண்டை தான் பார்த்தேன்னு மனசு இறங்கியிருந்தானா நல்லா படித்து மிகப்பெரிய ஒரு ஜீனியஸாக ஆகிருந்திருப்பான் இந்தியாவோட நாட்டிலே. அப்படி தான் கேரக்டர் இருக்கும். ஆனால் அவனுக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு தெரியலை, என்ன வேணுங்கிறதுலே குறிக்கோளாக இருந்துட்டான். திவ்யா வேணும் அவ்வளோதாங்கிறத தவிர அவனுக்கு ஒரு அன்பு தான் தேவைங்கிறது அவனுக்கு புரியலை. அந்த பாட்டில் அவனுக்கு புரிய வரும். காலங்கள் தோறும் இது கரியாகி போகும்ல, காதல் இல்லை இது காமம் இல்லை, உறவுக்கு வேறுங்க பெயர் இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கு எனக்கு ஒரு கூட ஒரு அன்பு தான் தேவைப்படுச்சுன்னு தெரியறதுக்குள்ளே அவனுக்கு கதை கைமீறி போயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு சாவு தான். ஸோ அதனால தான் அவன் அந்த மலையிலேருந்து தொங்கும் பொழுது தன்னை கடைசி அவனுக்கு வந்து இந்த பக்கம் ஆதி இந்த பக்கம் வினோத்து, என் கையும் விட மாட்டேங்கிறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் விட்டுடுவான் அவளை. நான் வந்து நீ என்னை கடைசி வரைக்கும் நான் இவ்வளோ பண்ணி என்னை நீ உன் ஃப்ரெண்டாக தான் பார்க்குற, அன்பாக தான் இருக்கேன், எனக்கு இது போதும்
அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருவான் வினோத் நிம்மதியாக. இது வந்து நமக்கு அடடா என்னப்பா என்ன யோசிப்பா வீட்டுக்கு போய்ட்டு நல்ல ஜீனியஸ் நல்ல டேலண்டான பையன், அவன் இதை புரிஞ்சிக்காமல் போயிட்டானேப்பா, இதுதான் அவன் தேவை என்னன்னு அவனுக்கு தெரியல. ஸோ இதுக்குள்ளே போனால் எல்லா படமும் பாருங்கள், இது ரெண்டுமே இல்லைன்னா ஒரு கதை உங்களுக்கு வேலை செய்யாது. நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க யாராக இருந்தால் கூட சின்ன பசங்க இருந்தால் கூட இது உங்கள் கேரக்டருக்கு இருக்கான்னு பாருங்கள். இது எல்லா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் புக்கிங்லேயும் போட்டிருக்கோம். ஸோ இப்போது எனக்கு வந்து ஒரு முறை ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு யூடியூப்பில் நினைக்கிறேன், வீலாக் கமெண்ட்டில். அது லைஃபே ஒரு மாதிரி என்னை யோசிக்க வச்ச ஒரு கமெண்ட். நிறைய கமெண்ட் வந்திருக்கும். அண்ணே ஒரு வேளை உன் பாட்காஸ்ட் ரொம்ப பிடிக்கும், ஒரு வேளை நீ பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்கலாம், டைரக்ஷன் சரியாக வரலாம் கூட கவலைப்படாத அப்படின்னு கமெண்ட்டை பார்த்தேன். எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக். ஒரு நிமிஷம் என்னது இது, நீ பாட்காஸ்ட் பண்ணுறதுக்காக கூட இந்த ஊருக்கு வந்திருக்கலாம், டைரக்ஷன் வரலன்னு கவலைப்படாதானே, ஃப்ரீயாக விடு, பாட்காஸ்ட்டை தொடர்ந்து பண்ணு அப்படின்னு வந்துச்சு. இந்த கமெண்ட் முதல்ல எனக்கு பயங்கர ஒரு கோபத்தை கிளப்பி விட்டுச்சு. ஏன்னா டைரக்டர் ஆகணுங்கிறது என்னோடய ஒரு எய்ம், கோல், டிசையர். 2004 காலேஜ் வந்து சேரும் பொழுதுலேருந்து அந்த ஒரு இது ஒன்று இருக்குது, என் பேரை போட்டு படம் நல்லா ஓடிடணும். படம் என்னாச்சு உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயம் தாண்டி வந்து வெப் சீரிஸ் பண்ணேன், தியேட்டரில் எல்லோரும் கை தட்டுற மாதிரி படம் பண்ணேன். இது கோலாகவே ஒவ்வொரு நாளும் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன் இந்த பொண்ணு எனக்கு டைரக்ஷன் வராதுன்னு சொல்லுதா, ஏன் டைரக்ஷன் கோவம், அது உங்களோட டிசைரை கோர் டிசைரை கிண்டல் பண்ணும்போது கோவம் வரும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த முதல்ல என்னை வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கோவத்துக்கு ரொம்ப டைஜஸ்ட் பண்ணேன். என்ன சொல்லுது, ஒரு பாட்காஸ்ட் பண்ண தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம்லண்ணே, அதுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிக்கும் போல். இதையும் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஒன்று ஆசைப்படுறோம், ஓகே, நம்மக்கிட்ட இருந்து இன்னொன்று வருது, அது நம்மளை இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகுது. ஆனால் மனசு நம்ம எதுக்கு ஆசைப்பட்டோமோ அதிலே இருக்குது, ஆனால் அதை மீறி ஒன்று நடக்குது. இது என்னது, இது ஃபீல்னு எனக்கு ஒரு குழப்பம் ஒன்று இருந்துச்சு. நான் படத்துக்கு வந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரு யூடியூப் சேனல் தான், நான் ஊர் பேசும். நான் அடல் காமெடி பண்ண டேரக்டரு, வெப் சீரிஸ் எடுத்தேன். எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லுவார். இப்போ ஆன்டி பிராமினிசம் பேசுவார், கேஸ்டிசம் ஆன்டி கேஸ்ட் பேசுவார், ஆனால் கொஞ்சம் கெட்ட வார்த்தையோடு சொல்லுவார். ரொம்ப ஒரு மாதிரி ராவானையில் அப்படி தான் பேர் இருக்கும். அதுக்கப்புறம் நானும் பாட்காஸ்ட்டோட முதல் 2 எபிசோடு ஒரு காமெடி பாட்காஸ்ட் மாதிரி தான் பேசுகிறேன். எனக்கே ஐடியா இல்லை. என்னை மீறி ஒரு நாள் ஒரு கார் ஆக்சிடென்ட்டோ நாச்சு என் மனைவி வருத்தப்பட்ட நான் பேச ஆரம்பித்து எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் நான் பாட்காஸ்ட் போட்டு டைரக்ஷனே சேஞ்ச் பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்காத உண்மையான விஜயராஜை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ரொம்ப சீரியஸாக டெப்த்தாக ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இன்னர் வேர்ல்டோ அது எதுவுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சப்பட்டு சங்கடப்பட்டு ஒரு காமெடியனாக பார்த்தேன். அந்த உலகம் வந்து என்ன எப்படி பார்க்குன்னு சங்கடப்பட்டு இருந்த ஒரு வரதராஜ் வெளியே வரான். அதை ஒரு டைரக்ஷனில் கூட்டு போகுது, பேரலில் அது பாட்டு போயிட்டுருக்கு, எந்த தொல்லையும் இல்லாமல். நான் எப்போ அந்த 3 வருஷம் தாண்டி வந்தேன், 100 எபிசோட் தானே, எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் நான் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை ஒரு ஸ்ட்ரகிளிங்காகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன். 2 ஏடியும் ஷார்ட் ஃபிலிம் செலக்ட் ஆகும், வீலாக்கில் பேசியிருந்தேன். 2 ஏடியும் சூஸ் பண்ண ஷார்ட் ஃபிலிம் செலக்ட் ஆகிருந்து சந்தோஷமாக போயிருந்தேன். அன்றைக்கி வந்திருந்த அத்தனை பேரும் என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போய் பாட்காஸ்ட் சூப்பர்ண்ணே ஒன் லாஸ்ட் டைம் கேட்டேண்ணே, ஒன் லாஸ்ட் டைம் கேட்டதுக்கப்புறம் தான் ஷார்ட் ஃபிலிமே பண்ணேன். ஒரு பெரிய உத்வேகம் வந்துச்சு, ரொம்ப எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசும்போது எந்த ஒரு ஃபேக் ரிவ்யூவும் வரல, எல்லாம் நல்லா இருக்குண்ணே, பெஸ்ட்டுண்ணே, வேறு லெவலில் நீன்றாங்க. ஆனால் எனக்கு என் படத்தை பற்றி பாராட்டணும், என்னால் இங்கே ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல, என் மனசு வேறு எங்கேயும் இருக்குது. ஆனால் என்கிட்டருந்து என் அறியாமல் வர்ற உடனே உலகம் விரும்புது. இன்னொரு கான்ட்ரடிக்ஷனில் போகும்போது தான் என் வாண்ட்டு என்ன, என் நீடு என்னங்கிற கேள்வி, எனக்கு என்ன தேவைப்படுது, எனக்கு என்ன வேணும், இப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நான் சிக்கிக்கிட்டு இருக்கேங்கிறத போது இந்த பாட்காஸ்ட்டாக பேசலாம், எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்கிற ஐடியாவுக்கு நான் வந்தேன். சில சமயம் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் காலிங் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. அதாவது நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு, அது உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பயாவது கிடச்சிடும் அப்படிமா. இதுதான் நான், இதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் எடுத்த பாதை எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களை மீறி உங்கள் பிளானே இல்லாமல் வரும். எனக்கு இந்த ஓக்லோலி பாட்காஸ்ட்டை நான் அப்படி தான் நான் பார்த்தேன். இது என் பிளான்லே இல்லை, வாழ்க்கையில் நான் பிளான் பண்ணாத ஒன்று. மனசே கேட்காம இதெல்லாம் நம்ம பண்ணணுமான்னு ஈகோவாக இருந்த காலங்கள்லாம் உண்டு. வீடியோவில் ஒரு பெருசாக இருந்தேன், நான் போய் எதுக்கு ஆடியோவில் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லி நான் கிண்டலெல்லாம் பேசி நான் அந்த ஃபார்மெட்டை இதில் என்ன இருக்குன்னெலாம் வந்து அப்படி பார்த்து சும்மி வந்து நான் கேட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணி சரி இது ஏதோ ஒரு நம்பர் வரும் அது பாட்டு போகும்னு நினச்சி கடைசியில் நான் விஜயராஜா எதுவாக இருக்கணும் அதை ஷேர் பண்ணுற இடமா என்னை பார்க்குற இடம்லாம் என்னை வந்து இதை வச்சு சொல்லுவான்னு எனக்கு ஐடியாவே இல்லை.
ஸோ ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி இது பண்ணுறதுக்காக தான் என்னோடய காலிங்காக இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சு பார்க்க நல்லாயிருக்கு. ஒரு வேளையை படம் சரியான டைமில் வந்து பயங்கரமாக ஓடி இருந்து நான் அடுத்தடுத்த படமாக பண்ணியிருந்து பாட்காஸ்ட் பக்கமே வராமல் இருந்தால் இப்படி ஒரு உலகம் எனக்காக திறந்துருக்காதோ அப்படின்னு யோசிக்கிற நேரமாக உண்டு. என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே இந்த ஒரு 110 பாட்காஸ்ட் போட்டு இவ்வளோ பேர் எனக்காக கேட்குறாங்களேங்கிறதுக்காக கூட இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஸோ உங்களுக்கு நடக்கிற எந்த ஒரு விபத்தோ, எந்த ஒரு தடையோ, எந்த ஒரு சோகமோ உங்களை சரியான பாதைக்கு தான் கூட்டி போவோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க. உங்களுக்கு யூ காண்ட் ஆல்வேஸ் கெட் வாட் யூ வாண்ட், பட் யூ ட்ரை சம் டைம் யூ கெட் வாட் யூ நீட் அப்படின்னு லைன் இருக்குது ரோலிங் ஸ்டோன்ஸ் பாட்டு. அது வந்து சில சமயம் வாழ்க்கையில் வந்து நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு பாடமாக இருக்கும். இப்போ ஏன் எக்ஸாம்பிள் விட்றோம், இப்போ உங்ககிட்டலாம் வருவோம், இது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஐடியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐடியில் இருக்கீங்க, வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஐடியில் உங்களுக்கு என்ன கோல் இருக்க போகுது? ஒரு பெட்டர் கோட் பண்ணணும்லாம் இருக்காது. நல்ல சம்பளம் வாங்கணும், ப்ரொமோஷன் வாங்கணும், ஒரு பண ரீதியாக ஒரு கோல் இருக்கும். நல்ல ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணுன்னு இருக்கலாம், ஒரு டாக்டர் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. எது முக்கால்வாசி இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க. ஓகே, ஒரு நார்மல் ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் இல்லாமல் சராசரி ஜாபில் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஒரு காலிங்காக இருக்கும், உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும், இல்லை இந்த உலகம் உங்கள்கிட்ட இருந்து எதை ஸ்பெஷலாக எடுத்துக்க ஆசைப்படும், நீங்கள் எப்படி அதை நீங்கள் இது கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு ஐடியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. மற்றவங்க கிட்டேருந்து உங்களை எது வேறுபடுத்தி காட்டுதுன்னு முதல்ல பாருங்கள். அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்கலாம், இல்லை நீங்கள் நல்லா கவிதை எழுதுகிற ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பாட்டு பாடுற ஆளாக இருக்கலாம், இல்லை யாராவது கவலையாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, என் பாட்காஸ்ட் ஞாபகம் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எதுவுமே இன்னும் நீங்கள் பெருசாகவே நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் உங்களோட காலிங்க. ஆனால் அது உங்களுக்கே தெரியாமல் சின்னதாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. என் ஃப்ரெண்டு ஷெரீஃப் இருப்பான், க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஐடியில் இருப்பான். சண்டே போயிட்டு ஒரு கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் ரொம்ப தூரத்தில் இருக்கிற இந்த கஷ்டப்படுற பசங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுப்பான். எந்த ஒரு ரிட்டர்னும் அதில் கிடையாது. ஆனால் தேடி போய் பண்ணுவான். அது எனக்கு கவனித்தேன். ஏன்டா பண்ணுறேன், நல்லா இருக்கடா, நல்லா சொல்லித்தர வருது அப்படின்னு. இந்த மாதிரியாவது கூட இருக்கலாம். உங்களை அறியாமலேயே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது உங்களோட யூனிக்காகவே இருந்திருக்கும். அது என்ன நீங்கள் கண்டுபிடிங்க. அது பயங்கரமாக இருக்கணும் தேவையே இல்லை. உங்களோட கேபின்லே நீங்கள் மட்டும்தான் குப்பையை எடுத்து குப்பைத்தொட்டில் போடுற ஆளாக இருந்தால் கூட சரி தான். அந்த ஒரு சரி இருக்குல்ல, அந்த ஒரு தெளிவு இருக்குல்ல, அந்த ஒரு யூனிக்லேருந்து நீங்கள் என்ன கொண்டு வர முடியும்னு பாருங்கள். இது பாயிண்ட். சில பேர் அழகாக பாடலாம், சில பேர் ஜோக்கு நல்லா சொல்லலாம். நல்லா பேசுகிறையா நீங்களா, அது உங்களோட மதியான டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற அந்த காமெடி டைம்லேயே முடிஞ்சிடும். அப்படி ஒன்று இருக்கலாம். இல்லை சில பேர் மற்றவனோட அதிகமாக ஒரு புக்கை கிராஸ் பண்ணிக்கலாம் வேகமாக. சில பேர் உலக சினிமா பார்க்கலாம். நிறைய ஐடியில் இருக்கவங்களாம் பார்த்துருப்பேன், சம்மந்தமில்லாத ஃபீல்டில் இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க, வேர்ல்டு சினிமா பார்ப்பாங்க. கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்காங்கம்மா. இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வேலையை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசை தொடர ஒரு விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அதை ஷேர் பண்ணுற குணத்தை கொண்டு வாங்க. அது ஒரு ஆர்ட்டாக மாற்றுங்க. இப்போ நீங்கள் ஒரு வேர்ல்டு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு 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 மெக்கானிக்காக இருக்கீங்க. உங்களுக்கும் சினிமா எடுக்கிறதுக்கும் சம்மந்தம் கூட இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு படம் பார்க்குறதே பிடிக்கும். நீங்கள் பார்க்குற மாதிரி படம் உங்களை சுற்றி இருக்கிற யாரும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிங்க. அதை பற்றி யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று போடுங்க. அதை பற்றி ஸ்பாட்டிஃபைல சும்மா ஆன் பண்ணி பாட்காஸ்ட்டாக பேசுங்க. நாளைக்கு அதுவே உங்களோட காலிங்காக மாறலாம். ரெண்டாவது, ஷேர் பண்ண ஆரம்பிங்க சொல்லிவிட்டு. மூணாவது, அதிலிருந்து ஃபினான்ஷியல் லாபம் வரணும்னு யோசிக்காதீங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் காலிங் அதை வச்சு வேலை செய்யாது. ஆனால் அதுலேயே உங்களுக்கு 50 கோடி வந்தால் கூட நீங்கள் தடுமாற மாட்டீங்க. 5000 ரூபா வந்தால் கூட கோவப்பட மாட்டீங்க. இது நான் மனசார கண்டுட்டு. உங்களோட ஹாப்பினஸ் ஃபார் ஹாப்பினஸ் சேக்காக மட்டுமே அது இருக்கணும். நாலாவது, நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இவ்வளவு எஃபர்ட் போட்டும் ஒரு நடக்காமலே இருக்குது.
ஆனால் எஃபர்ட் இல்லாமல் நீங்கள் மனசார பண்ணுற ஒன்றுக்கு நிறைய ரிட்டர்ன் வரா மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த பக்கம் உங்கள் எனர்ஜியை செலுத்துறதுல தவறே இல்லை. அது உங்கள் காலிங்காக கூட இருக்கலாம். அதுதான் உங்களை இழுக்கலாம். நீ அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் வாங்குகிற ஒரு ரோட் சைனாக கூட அது இருக்கலாம். ஸோ இதில் தான் உங்களோட இந்த உலகத்துக்கு உங்களுக்கு என்ன தேவைங்கிறதும் தெரிய வரும். நீங்கள் அந்த உலகத்துக்கு என்ன ஒரு தேவையாக இருக்கீங்கிறதும் தெரிய வரும். இந்த காஸ்மோஸ் யூனிவர்ஸ் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருந்தும் அவனோட கிஃப்ட்டை வாங்க பார்க்கும். அவன் அதை தரமாட்டேங்கிறான், உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாங்கிறது தான் யூனிவர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனையே. இப்போ ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கீங்க, சும்மா சின்னதாக பாடுறீங்க, ரொம்ப மெதுவாக பாடுறீங்க. ஏற்றாப்புல ஒரு 5 பேர் அந்த பாட்டை மெதுவாக கேட்குறாங்க. சின்ன ஸ்மைல், அவ்வளோதான். அது ஒரு ஆர்ட் பெர்ஃபார்மன்ஸ். அது யாருக்கும் தொல்லை கொடுக்காம அன்றைக்கி 4 பேரோட துன்பம் வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களெல்லாம் மறந்துருக்கு. இது ஒரு ஹீலிங் தான். அது இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கணும் தேவையில்லை. இப்போது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சு இந்த சின்ன 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 இந்த விஷயத்த, இந்த சின்ன சின்ன காலிங் ஒவ்வொருத்தவங்களும் மனசார ஒன்று பண்ணுறத வச்சுருந்தாங்கன்னா உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஆளே வந்து 10,000 பேருக்கு பண்ண வேணாம், 1000 பேர் 10 பேருக்கு இது இந்த ஷேரிங் இருக்கும்போது உலகம் அழகாக இருக்க விஷயம். நீங்கள் சுமாரான கவிதை எழுதலாம், ஆனால் அது உங்களுக்கு ஒரு 10 பேருக்கு அந்த கவிதை போய் சேருதுன்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் தான். இப்போ இன்னொரு மாதிரி பார்ப்போம். நீங்கள் நல்ல டாக்டராக இருக்கீங்க, உங்களுக்கு சில சமயம் காசு வாங்காமல் கூட ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு தோணுது. பெரிய டாக்டராக இருக்கீங்க, ஆனால் உலகம் என்ன சொல்லணும்? முட்டாப்பையில் இருக்கார, இது தப்பு, ஏமாத்துற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வேணாம், பிழைக்கிறதுக்கு 1000 சொல்லலாம். உங்களுக்கு அப்படி ஒன்று செய்ய உங்களுக்கு தோணுது, ஆனால் உங்களால் அது பண்ண முடியலன்னா வருஷத்துக்கு ஒரு ஆப்ரேஷனாவது பண்ணுங்கள், அந்த மாதிரி ஃப்ரீயாக. நான் ரொம்ப சொல்ல தெரியாமல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதிலிருந்து நீங்கள் உங்கள் வேலைக்கானதை எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு சொல்லித்தர பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் சொல்லித்தர முடியும், அவன் கற்றுக்கிறது எனக்கு மனசுக்கு பொறாமல் வராது, அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து ப்ரொமோஷன் வாங்குறதுன்னா நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. அது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றணும். தூக்கம் வராது, உங்களுக்கு நைட்டு தூக்கம் வரலாம். உண்மையிலே சொல்கிறேன், உங்களோட ஸ்பிரிச்சுவல் காலிங்கான வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். நான் இந்த பாட்காஸ்ட் பேசுகிற அந்த ஒரு 20 மினிட்ஸ் 40 மினிட்ஸோட ஜோனுக்குள்ளே நான் போயிட்டு வருவேன், ஃப்ளோக்குள்ளே. அந்த மொமெண்ட் வந்து நான் எந்த ஒரு டைம்லேயும் நான் அனுபவிச்சதில்லை. அந்த ஜோன்பாங்க, அந்த ஃப்ளோ அப்படிம்பாங்க, அந்த கான்ஷியஸ் ஒரு பீக்கை போய் அப்படி தொட்டுட்டு வர்றது. ஆனால் எதுலேயுமே அப்படி நான் இருந்ததில்லை. தெரியும் இது என் காலிங் அப்படின்னு தெரியும். நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம் போலையா அப்படின்னு தோணும். அதுதான் இங்கே வந்து விஷயம். நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நான் வேஸ்ட்டு, நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் கண்ணை மூடி யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் உன்னால் மட்டும்தானே அதை பண்ண முடிஞ்சுது, செமையாக பண்ணான்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பான். அப்படி இல்லாத ஒருத்தன் வாழ்க்கை இல்லவே இல்லை நாடி சொல்ல முடியும். ஒரு மனசுக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்திருப்பீங்க, ஒரு அன்னோன் பர்சனுக்கு நீங்கள் சிரிக்க வச்சுருப்பீங்க, ஒரு தூரத்து மாமாவை நீங்கள் அழ வச்சுருப்பீங்க, அவருக்கு ஒரு ஆறுதலாக ஒன்று சொல்லி, ஒருத்தர் ஹக் பண்ணி கன்சோலாவது பண்ணியிருப்பீங்க, யாருக்காவது ஒரு ஸ்டிக்கர் அனுப்பிச்சு நீங்கள் சிரிக்காவது வச்சுருப்பீங்க. உங்கள் அறியாமலேயே நீங்கள் உங்களோட கிஃப்ட்டை, உங்கள் பரிசை அந்த உலகத்துக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அது நமக்கு தெரியாது. அதை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கலாம், பில்லியனாக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக, டீச்சராக, மேத்தமெட்டிஷனாக, ப்ரொஃபஸராக, போலீஸாக, ஒரு கைதியாக, ஒரு ஸ்விம்மராக, நீங்கள் என்ன ஆவனா இருந்துட்டு போகலாம். உங்கள் வேலை இதில் கணக்கே இல்லை. அது நீங்கள் பிறந்த இடத்துலேருந்து அப்போ இருந்த தேவைக்கு, அப்போ படித்த படிப்புக்கு, அப்போ எடுத்துக்கிட்ட ஒரு கோல், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் யூனிவர்ஸு உங்கள் வேலைக்கிட்டேருந்து எதையும் கேட்காது. உங்கள் மனசில் அந்த ஈரத்தை ஒட்டிக்கிட்டு நீங்கள் பண்ணுற வேலையை அது கவனிக்கும். அது உங்கள்கிட்ட சொல்லும். ஒவ்வொரு முறை பஸ்ஸில் போகும்போதும் ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க, புலதச்சா இருக்கிறவங்க, காலில் அடிபட்டவங்க, சீட்டு தேவைப்படுறவங்க கரெக்டாக என்கிட்ட வந்து நிற்கிற மாதிரியே இருக்கும். தம்பி கொஞ்சம் நவுந்துக்கிறீங்களா, எந்திரிச்சிக்கிங்களான்னு கேட்பாங்க. ஒவ்வொரு முறையும் கடுப்பாக எந்திரிப்பேன். அந்த பெண்ணை தோணுமா அந்த வயசில், ஏன் நம்மக்கிட்டே வந்து கேட்கணுமா, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தோணும். ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு மட்டும்தான் அதை செய்யக்கூடிய மனசு இருக்கிறனால தான் நம்மக்கிட்ட வராங்களோன்னு தோணும். இது இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்துக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உன் பொறுமை தானே என்னை காப்பாற்றுச்சு, அன்றைக்கி நீ அவ்வளோ பொறுமையாக சொன்னதால தான் எனக்கு அப்புறம் புரிஞ்சுது. நிறைய
நிறைய பொறுமையாக இருப்பேன் ஜனங்கிட்ட. எடுத்தெறிஞ்சு கோவமாக அப்படி சொல்லவே எனக்கு வராது. ரொம்ப எருமாடு மாதிரி பொறுமையாக இருப்பேன். அந்த உன்னால் மட்டும்தான் அந்த பொறுமையாக இருக்க முடியும்னு சொல்லும் போது அது எனக்கான ஒரு இதுவாக நினச்சிப்பேன். என்னால் மட்டும்தானே இருக்க முடியும், அப்போ எதுக்கு நான் எடுத்தெறிஞ்சு பேசணும். ஸோ நீங்கள் உங்களை அறியாமலேயே நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சில பேர்த்து குழந்தைய சூப்பராக வளர்க்க தெரியலாம். சில கல்யாண மண்டபம் போனால் ஒரு ஆளை சுற்றி குழந்தைங்க அவ்வளோ பேர் இருக்கலாம். அது உங்களோட காலிங்காக இருக்கும். உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க இதை ஒட்டிக்க ஆரம்பிச்சிக்கலாம். சில பேர் மேக்ஸ் டீச்சராக இருக்கலாம். அவங்கள அறியாமல் நீங்கள் அழகாக சமைக்கலாம். அதுக்காக நீங்கள் உங்கள் மேக்ஸ் வேலையை விட்டுட்டு நீங்கள் செஃப்பாக போகணும்னு நீங்கள் நான் சொல்லவே வரல. இந்த குழப்பத்தை யாருமே பண்ணிக்காதீங்க. உங்கள் கோலையோ நீங்கள் எதையுமே மாற்றிக்க வேணாம். ஆனால் உங்களுக்கு ஒரு காலிங் ஒன்று இருக்குல்ல, அந்த சந்தோஷம், அது 5 பேருக்கு இருந்து 50 பேராக மாற்றிக்கிங்க. நாளைக்கு அது 500 பேராக மாறுறதுக்கான வாய்ப்பை யூனிவர்ஸே உங்களுக்கு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நமக்கு ஏன் வாழ்க்கை நம்ம நினச்சா மாதிரி நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுற எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுத்துங்கன்னா நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னவா இருக்கணும்னு இந்த யூனிவர்ஸ் ஆசைப்படுதோ அதை நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தாலே நான் சொன்னது உங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு டூரு போகலாம். ஆனால் ஒரு தாத்தா சாப்பாடு இருக்குன்னா, இருங்க சார் வாங்கிட்டு வரேன்னு சாப்பாடை வாங்கி அவர் கையில் கொடுக்குற மனசு உங்களுக்கு இருக்கலாம். அந்த மனசு தான் நான் சொல்கிற காலி. அதுதான் தேவை. அப்போ நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் ஏமாளி இல்லை. ஸோ இதை நீங்கள் தேட ஆரம்பிங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் காலிங் நீங்கள் இனிமேல் தேட வேண்டிய தேவையே இல்லை. அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடவே சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கும். நான் அடித்து சொல்ல முடியும். இனிமேல் இப்போ நான் என்ன ஆகணும்னு எனக்கு தெரியல, நான் தேடிக்கிட்டே இருக்கேங்கிற கேள்வி உங்கள் வாண்ட்டு ஃபினான்ஷியல் தேவையோ. ஆனால் உங்கள்கிட்டருந்து உனக்கு அறியாமலே உங்களோட கிஃப்ட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்கள் கூடவே இருக்கும். உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை கவனின்னு அது சொல்லும். அது அதுதான் நான் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் பயங்கர ஓட்டவாய், பயங்கரமாக பேசுவேன். திக்கி பேசுகிறது அது எல்லாமே லேட்டராக வந்துச்சு. ரொம்ப ஓட்டவாய், பயங்கரமாக பேசுவேன். வீட்டிலே வளர்ந்தேன், பயங்கர இன்ட்ரோவர்ட்டு. நிறைய புக்காக படிப்பேன். எனக்கு வேறு வெளியில் ஃப்ரெண்ட்ஸு கேங்கு ஊஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. தாத்தா வீட்டுக்கு போனால் புக்கு படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், நிறைய படிச்சுட்டே இருப்பேன். நான் காமெடியாகவும் பேச ஆரம்பித்தேன். ஸோ என்கிட்ட இவ்வளோ புக்கு படிக்கிறீங்களே, ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க? முந்தானத்தை கேட்டார், என்னங்க இவர் கெட்ட வார்த்தை பேசுவான்றீங்க, இது புக்கெல்லாம் படிப்பாருன்றீங்க. ஸோ எனக்கு நான் 2மாவே இருந்தேன். அதை நான் காமெடி வீடியோலாம் டெம்பிள் மைக்கில் யூஸ் பண்ணேன். அதை எனக்கு நான் இவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சிங்க்ரானிஸ்டி வந்துச்சு, இந்த சைடு படிக்க ஆரம்பித்தேன். நான் ஓஷோவை எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன். தியானங்கிறது எல்லாம் சரியாக போச்சு. என்னை அறியாமலேயே நான் ஒரு விஷயம் எனக்கு தெரியாமலே எனக்கு எல்லாம் மெதுவாக கலெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. நல்லா பேசுகிற ஓட்டவாயி, காமெடி சென்ஸு, ஸ்பிரிச்சுவல் விஷயம், சயின்ஸுன்னு சினிமாவுக்கு தேவையில்லாதையும் படிக்கக்கூடிய அளவுக்கு என் மண்டை இருந்திருக்கு. சும்மா படிப்பேன், தேவையில்லாமல் படிப்பேன். சினிமாவுக்கு மட்டும் எதுவுமே கற்றுக்கல. இது எல்லாமே என்னை அறியாமல் நடந்தது. ஒரு நாள் இது பாட்காஸ்ட்டாக உருவாச்சு. நான் ஓட்டவாயாக சின்ன வயசில் இருக்கும்போது நான் ஸ்பாட்டிஃபை பண்ணுவேன்னு தெரியாது. நான் வதன்னு சின்ன வயசில் புக்கு படிக்கும்போது ஸ்பாட்டிஃபை பண்ணுவேன்னு தெரியாது. நான் காமெடி என் வீட்டிலே இருந்து ஹியூமர் சென்ஸுக்கு ஸ்பாட்டிஃபை பண்ணுவேன்னு தெரியாது. ஓஷோ படிக்கும்போது பாட்காஸ்ட் பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சராசரி பசங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா ஜாலியாகவும் பேச முடியுது, சீரியஸாகவும் பேசும்போது ஜோக்காகவும் பேச முடியுது. இந்த காம்பினேஷனை யூனிவர்ஸே எனக்கு அனுமதிக்குது. ஏன் எக்ஸாம்பிள் இருந்தால் உங்களுக்கு உங்கள் லைஃப்பை நல்லா புரிய வைக்க முடியும். அதனால் நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன வயசுன்னு யோசிச்சு பாருங்கள். என்ன எல்லாரும் என்ன ஸ்பெஷலாக பார்த்தாங்க என்ன? இனிமேல் நீங்கள் நான் போய் கீபோர்டில் கை வச்சு பார்க்கணுமா, நல்ல மியூசிக் டைரக்டரா, நான் பாடி பார்க்கணுமா, நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் அப்படி தேட வேணாம். நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போது. அட ஆமாண்ணே, நீ சொல்கிறது கரெக்டுண்ணே. என்னை எல்லோரும் உமனா முஞ்சிம்பாங்க வெளியிலலாம், ஆனால் நான் ஜோக் சொன்னால் பயங்கரமாக சிரிப்பாங்கண்ணே, அப்படி இருந்திருக்கலாம். நான் சூப்பராக டூர் பிளான் பண்ணுவேனே, எனக்கு என்ன மாதிரி ஏன்டா தானே கொடுத்துருவாங்க வேலையை, சூப்பராக பிளான் பண்ணுவேனேன்னு இருக்கலாம்.
ஆனால் எனக்கு கலர் கரெக்டாக சொல்லுவேனே, வீட்டில் எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேனே அப்படிங்களா? ஆனால் ஒரு பாட்டை கேட்டால் அப்படியே நல்லா அடுத்த செகண்ட் ஞாபகம் இருக்குன்னு என்ன படம்னு சொல்லிடுவானே, எப்படி இருக்கலாம்? ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஒளிஞ்சிருக்கு உங்களோட கிஃப்ட்டு. அது வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அது எப்படி பெருசாக்குறது, அது எப்படி ஒரு பாதையாக ஒரு வாழ்க்கை முறை ஆகுறது. ஸ்பாட்டிஃபை பேசுகிறேன், என்ன பேசுகிறேன் தோணும் போது என் வீட்டில் ரூமை சின்னதாக பல்பு ஒன்று போட்டு ஒரு தலைவணையை போட்டு படுத்துட்டு பேசுகிறேன், அவ்வளோதான். இதுக்கு ஒரு டீம் வேணாம், ஆஃபீஸ் வேணாம், எந்த ஹெல்ப்பு வேணாம், ஃபினான்ஷியல் காசு வேணாம், ஒரே ஒரு ஃபோனு. ஸ்பாட்டிஃபை அவங்களே அஃபிஷியலாக ஒரு இடத்துல போய் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் பயங்கர கோபக்காரங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். பேசவே முடியல, எட்டு தெரிஞ்சு பேசுது, இதெல்லாம் மனுஷியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் யாருக்கும் தெரியாமலேயே ஒரு மனசு ஈரமான வேலையை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு உதவி பண்ணுறது யாராக இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களை மாதிரி யாராவது காசு கேட்டால் எடுத்து கொடுக்குற மனசாக இருந்திருக்கலாம், அது இருந்திருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து அந்த காலிங்கை நீங்கள் பண்ணும்போது தான் நாளைக்கு எந்நேரமும் கோபமாக இருக்காங்கிற அந்த உருவம் உங்களை விட்டு மாறி போயிடுங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டுன்றாங்க யூனிவர்ஸோட, இது ஒரு அலைன்மெண்ட் அப்படின்றாங்க. அலைன் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களோட சிங்கில் வந்து உட்காரும், சிங்க்ரானிசிட்டி மாதிரி. அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது தான் எல்லாமே உங்களுக்கு கைமீறி நடக்கும். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் விழும், எவ்ரிதிங் அட் த ரைட் பிளேஸ் விழும். ஸோ அந்த ஜோனை நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிற தேடல் நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு எது தேவை, இந்த யூனிவர்ஸ்க்கு உங்ககிட்டேருந்து என்ன தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. You can't always get what you want, but if you try sometime, you get what you need. இது உங்கள் விஜய் வரதராஜன் ஓக்கலொலி. விஜய் வரதராஜன் ஓக்கலொலி ஓக்கலொலி ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वकलोली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.